إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நல்லதொரு அவைக்கு வந்திருக்கின்ற அன்பான சகோதரர்களே, பிற மத சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாக இருக்கின்ற சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறைவனுக்கு இணை வைக்கின்ற அந்த செயல் எப்படி தோன்றியது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயல் தோன்றிய வரலாறு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த தலைப்பு மிக நீண்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயல் எப்போது தோன்றியது, எப்படி தோன்றியது, அதனுடைய வரலாறு என்ன, இந்த காலத்திலே அந்த இணை வைப்பு எப்படி நமக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றாலும் கூட தரப்பட்ட நேரத்திலே இந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க எண்ணுகிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டு, அதாவது ஆதி மனிதர், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு 10 நூற்றாண்டுகள், அப்படின்னா 1000 ஆண்டுகள் மக்கள் எல்லாம் ஏகத்துவத்திலே இருந்தார்கள், மக்கள் எல்லாம் ஓரிரை கொள்கையிலே இருந்தார்கள் என்று வரலாறு காணப்படுகிறது. 10 நூற்றாண்டுகள் அந்த மக்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற எவரையுமே அவர்கள் வணங்கவில்லை என்று நமக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த 10 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் என்ன ஏற்பட்டது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். வமா கான நாசு இல்லா உம்மத்தன் வாஹிதா ஃபக்தலஃபு. வமா கான நாசு இல்லா உம்மத்தன் வாஹிதா, மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஓர் இறைவனைத்தான் வழங்கிக் கொண்டிருந்தார்கள், ஏகையரை கொள்கையிலே அத்தனை மக்களும் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், பல வசனங்களிலே சொல்கிறார். 10 நூற்றாண்டுகள் இந்த பூமியிலே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு பின்பு என்ன ஆனது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே சில நல்லடியார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த நல்லடியார்களை மக்கள் போற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த நல்லடியார்கள் மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நல்லடியார்கள் மக்களுக்கு இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். அது பற்றி குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறான். வகாலு லா ததருன் ஆலிஹத்தக்கும் வலா ததருன் வத்தும் வசுவான் வயகூஸ வயஊக வனஸ்ரா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். 71வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே 5 பேர், அவங்க பேர் வத்து, சுவா, யகூஸ், யகூத், நஸ்ர் என்ற 5 பேர். வத்து என்ற ஒரு ஆள், சுவா என்ற ஒரு ஆள், யகூஸ், யகூத், நஸ்ர் என்ற 5 பேர் இருந்தாங்க. இந்த 5 பேரும் இறையடியாக நல்லடியார்களாக இருந்தார்கள். மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு ஓரிரை கொள்கையை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால அவர்கள் மக்கள் மத்தியிலே பாராட்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். அந்த மக்களிடத்திலே ஒரு தவறான நம்பிக்கை ஏற்படுத்தினான். என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மக்கள் இறந்து போடுவாங்க, இறந்து போவதற்கு பின்னால் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்களை ஓரிரை கொள்கையிலே நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை சிலை வடிவிலே அப்படி உருவமாக வடித்து அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சபைகளிலே நாம் அங்கங்கே வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களை நினைவு கூறுவதற்கு வசதியாக இருக்கும் என்று அந்த ஷைத்தான் மக்களது மனங்களிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். மக்கள் பார்க்கிறாங்க, சொல்றது சரிதானே, எப்படி இந்த 5 பேருடைய சிலையையும், அந்த வப்துங்கிறவருடைய சிலை, சுவா, யகூஸ், யகூத், நஸ்ருங்கிறவருடைய சிலைகளை அப்படியே கல்லிலே செதுக்கி அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சபைகளுக்கு முன்னால், பள்ளிவாசலுக்கு முன்னால் அங்கெல்லாம் என்ன செய்யலாம், நெட்ட சொல்றான். நெட்ட சொல்ற மக்களும் அதே மாதிரி செய்யறாங்க. ஆனா இது அந்த நல்லடியார்களுக்கு எந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சரி ஏதோ வச்சிருக்கிறாங்கன்னு பேசாம இருந்துட்டாங்க. புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலே ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த 5 பேருடைய சிலைகளும் அங்கே இருந்துச்சு. அவர்களுக்கு தெரியாமலேயே, அவர்கள் இறந்து போனதற்கு பின்னால் அவர்கள் அறியாமலேயே அந்த சிலைகளை வணங்குவதற்கான ஒரு வழியை ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். ஷைத்தான் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு பின்னால இவர்கள் எல்லாம் வணங்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டது. ஆனால் மக்கள் அவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக நல்லடியார்களை நாம் நேசிக்கிறோம், நல்லடியார்களை மதிக்கிறோம் என்ற பெயரில் தான் முதலாக இந்த உலகத்திலே இந்த ஷிர்க் என்று சொல்கின்ற இறைவனுக்கு இணை வைக்கின்ற ஒரு செயல் ஏற்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த சிலைகள் அந்த காலத்திலே இருந்தன. அந்த சிலைகள் ஷைத்தானுடைய தூண்டுதலினால் தான், மக்களது மனத்திலே ஏற்படுத்தப்பட்ட குழப்பத்தினால் தான் அங்கே உருவாக்கப்பட்டன. ஆக இந்த உலகத்திலே, பூமியிலே முதலாக ஷிர்க் தோன்றியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் நல்லடியார்கள் மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற பக்தி, அளவற்ற அன்பு, அளவற்ற அந்த அன்பின் காரணத்தினால் அவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நமக்கு ஷிர்க் தோன்றிய வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இப்படி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்பு வந்தாங்க. 950 வருடங்கள் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு ஷைத்தான் மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். அவர்களை மாற்றுவது மிக கடினமான ஒரு செயலாக மாறிவிட்டது. என்னென்ன நல்லவை செய்கின்ற அடிப்படையை தான் ஷைத்தான் இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிறார். வயசபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயசபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, அவர்கள் தாங்கள் செய்கின்ற அந்த செயல் நல்ல செயல்தான் என்று கருதுகின்ற அளவிற்கு மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வயசபூன அன்னஹும், அவர்கள் கருதினார்கள் தாங்கள் செய்கின்ற செயல் நல்ல செயல்தான் என்று கருதுகின்ற அளவிற்கு நிலைமையை ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் சூரியனை வணங்க ஆரம்பிச்சாங்க, சந்திரனை வணங்க ஆரம்பிச்சாங்க. மனிதனுக்கு எதுவெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, மனிதனுக்கு எதுவெல்லாம் தீமை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் வணங்குகின்ற ஒரு சூழ்நிலையை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் கடவுள் வடிவிலே, சூரிய கடவுள், சந்திர கடவுள் என்று சொல்லி கடவுள் வடிவிலே, மாணவர்களை எல்லாம் கடவுள் வடிவிலே வச்சு சிலை வடிச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, மனிதன் எப்படி இந்த சிலை வணக்கத்திற்கு, மனிதன் எப்படி இது போன்ற தவறான ஒரு கொள்கைக்கு, இறைவனுக்கு இணை வைக்கின்ற கொள்கைக்கு சென்று விட்டார் என்று சொன்னால், மனிதன் ஒரு சக்தியை பார்க்கிறான். ஆனால் அந்த சக்தி வரம்பு குறைந்ததாக, அதாவது பலம் குறைந்ததாக இருக்கிறது, முழுமையான சக்தி அல்ல என்றாலும் கூட மனிதன் பார்க்கிறான். இரவிலே இருந்து கொண்டிருக்கிறான். இரவிலே இருக்கின்ற மனிதன் காலையிலே வெளிச்சத்தை, சூரியனை பார்த்தவுடன் நம்மை இருட்டிலிருந்து, நம்முடைய இருளிலிருந்து இது சூரியன் தான் நம்மை பாதுகாத்திருக்கிறது என்று சொல்லி சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறான். இப்படி இறைவனுக்கு இணை வைக்கின்ற ஒரு செயல் மக்களிடத்திலே தோன்றி இருக்கிறது. அதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பகலிலே பார்க்கிறான்,
அந்த சூரியன் வந்துருச்சு. அதற்கு பின்பால் இரவிலே மீண்டும் அவனுக்கு இருள் வந்து விடுகிறது. அந்த நிலவை பார்க்கிறான். உடனே நிலவை வழங்க ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதன் பாம்பை பார்க்கிறான். இந்த பாம்பு அவனை கொத்தி விடுகிறது என்று சொன்னால் கொத்துவதற்கு பின்னாலே அவன் இறந்து போகிறான். அப்ப அவன் யோசிக்கிறான், நம்மை இறக்கடிக்கின்ற, நம்மை இறந்து போக செய்கின்ற ஆற்றல் இந்த பாம்புக்கும் இருக்கிறது என்று சொல்லி பாம்பை வணங்க ஆரம்பிக்கிறான். அது மாதிரி மனிதன் என்னென்ன இந்த உலகத்திலே பிராணிகள் உண்டுமோ, படைக்கப்பட்ட பிராணிகள் இருக்கிறதோ அத்தனை பிராணிகளையும் வணங்க ஆரம்பிச்சான். பாம்பை வணங்குகிறான், நாயை வணங்குகிறான், பன்றியை வணங்குகிறான். இப்படி எல்லாமே அத்தனை மனிதர்கள் இனத்தையும் வணங்க ஆரம்பிக்கிறான். உலகத்தில் பாருங்க, குலதெய்வம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, குலதெய்வம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, வேறு தெய்வம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு 4-5 தெய்வம் இருக்குன்னு சொன்னா மனிதனுடைய எண்ணிக்கையை விட கடவுள் எண்ணிக்கை மிக அதிகமாக ஆகிவிடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கு குலதெய்வம் ஒன்று இருக்குது, எங்களுக்கு தனிப்பட்ட தெய்வம் ஒன்று இருக்குது, கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், பல தெய்வங்கள். ஆக இதையெல்லாம் கல்வி தருகின்ற போது அதை வழங்க ஆரம்பிக்கிறான். செல்வத்துக்கு என்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொள்கிறான். ஆக மனிதன் நல்லது என்று கருதி பலவிதமான கடவுள்களை வழங்க ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதனுக்கு இது போன்ற பல கடவுள்கள் இருக்குன்னு சொன்னா, அப்ப கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊரிலே 10,000 பேர் இருக்காங்கன்னு கேட்டா அந்த 10,000 பேரும் 2-3 கடவுளை வணங்குகின்ற பொழுது அது 20,000 30,000 மனித எண்ணிக்கையை விட கடவுள் எண்ணிக்கை கூடி விடுகிறது என்று பார்க்கிறோம். காலையில பாருங்க, பைக்கில் வந்துகிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்கும்போது திருப்பூர்ல நம்ம படைப்புகளை விட்டு படைத்தவர்களுக்கு ஒரு போர்டு வச்சிருக்கு. கொஞ்சம் தள்ளி வரல திருப்பூர் காவல் தெய்வம் அப்படின்ட்டு அங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம். கோயம்புத்தூர் காவல் தெய்வம், அப்புறம் பேரூர் காவல் தெய்வம், ஊர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. ஆனா இப்படித்தான் மனிதன் கருதுகிறான், நம்மை காக்கின்ற தெய்வம் இதுவாக இருக்கிறது, நம்மை அழிக்கின்ற தெய்வம் இதுவாக இருக்கிறது. காற்று அடிக்கிறது, காற்று அடிச்சு கூரையெல்லாம் வச்சுட்டு போச்சுன்னு சொன்னா காற்றை வணங்குகிறான் வருட பகவான் என்று சொல்லி. அது மாதிரி நெருப்பை பார்க்கிறான். நெருப்பின் மூலமாக அவன் உணவை சமைத்து சாப்பிடுகிறான். நெருப்பு நமக்கு பயன்படுகிறதா? நெருப்பை வணங்கு. நெருப்பு வீட்டை எரித்து விடுகிறதா? எரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நெருப்பை வணங்க ஆரம்பிக்கிறான். இப்படி உலகத்திலே பல வகையான கடவுள்கள் மனித அல்லாஹ்வினால் இறைவன் ஒருவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் வணங்குகின்ற ஒரு தன்மையை நமக்கு குர்ஆன் எடுத்து காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு சொல்கின்ற பொழுது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் மன உறுதி பெற்றவராக மாறுவதற்காக வேண்டி நாம் வானம் பூமிகளுடைய அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا. இரவு நேரம் வந்த பொழுது அவர் நட்சத்திரங்களை பார்க்கிறார். நட்சத்திரங்களை பார்த்தவுடன் நட்சத்திரம் அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த திசையறிந்து செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இரவிலே சிறிது வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொன்னவுடன் அவர் அதை வணங்க ஆரம்பித்தார். அதுதான் என்னுடைய இறைவன் என்று அவர் சொன்னார். அந்த நட்சத்திரங்கள் பகலினுடைய சூரியன் வெளிச்சத்திலே மறைந்த பொழுது நான் மறைந்து போவதை விரும்ப மாட்டேன், அது எனது இறைவன் இல்லை என்று சொன்னார். கமர பாசிகன் இரவு நேரத்திலே நிலவு தோன்றிய பொழுது, நிலவு அவருக்கு வழிகாட்டிய பொழுது அவர் சொன்னார், காலஹாதா ரப்பி ஃபலம்மாஃபல கால இன்னும் எஹ்தினி ரப்பி லா குனன மினல் காசிரீன். அந்த இரவு நேரத்திலே அந்த நிலவு வழிகாட்டிய பொழுது, அந்த நிலவு ஒளி வழங்கிய பொழுது அவர் அது சொன்னார், இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார். அந்த ஒளி நீங்கியவுடன் அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால், ஓர் இறைவன் ஏக இறைவன் நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் நான் வழிதவறியவர்கள் ஆகிவிடுவேன் என்று சொன்னார். அந்த சூரியன் அவருக்கு ஒளி வழங்கிய பொழுது கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் எனது இறைவன், இதுதான் மிக பெரிதாக இருக்கிறது என்று சொன்னார். அதுவும் மறைந்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இது போன்ற நிலவு, சந்திரன், சூரியன் போன்ற இவற்றிலே எல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாத்து விட்டான், நான் ஓர் இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லி அவர் மாறிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் செய்தியை சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, மனிதன் அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை தருகின்ற, ஏதாவது ஒரு தீமை தருகின்ற செயல்கள் நடக்கின்ற பொழுது அவன் அதை வணங்க ஆரம்பிக்கிறான். அப்படித்தான் உலகத்திலே இந்த ஷிர்க் என்று சொல்கின்ற இறைவனுக்கு இணை வைக்கின்ற வழிபாடுகள் தோன்றி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே நல்லடியார்கள் என்ற பெயரிலே, நல்லடியார்களை மதிக்கிறோம் என்ற பெயரிலே இந்த பூமியிலே முதலாக ஷிர்க் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வானவர்களையும்
சூரியன் சந்திரன் போன்றவற்றையும் சிலை வடிவிலே வடித்து மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. அதை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உடைத்தெறிந்தார்கள் என்று சொன்னால், இப்ராஹிமுடைய சகோதரர்கள், இவரது தந்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையே சிலை செய்து விற்பவராக இருந்தார். மகனிடத்திலே சிலைகளை கொடுத்து விற்று வரச் சொல்வார். வேறு மகன்களிடத்திலும் சிலைகளை கொடுத்து விற்று வரச் சொல்வார். மற்ற மகன்கள் எல்லாம் மாலையிலே ஆகின்ற பொழுது சிலைகளை விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். இவர் அறிவுபூர்வமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுபூர்வமாக மக்களிடத்திலே உங்களுக்கு எந்த பயனையும் தராத, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீமையும் செய்யாத சிலைகள் வேண்டுமா என்று கூறிக்கொண்டே விற்பார். அங்கே கூட ஏகத்துவத்தை அவர் பரப்பி இருக்கிறார். மக்களிடத்திலே விற்கின்ற பொழுது கூட இப்படி அறிவுபூர்வமாக சொல்லி விற்றிருக்கிறார். ஒண்ணுமே வைக்காம திருப்பி கொண்டு வருவார். ஆக இப்படி இருக்கின்ற நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே போதிச்சாங்க. சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். பெரிய சிலையினுடைய கழுத்திலே கோடையை மாட்டி வச்சாங்க. மக்களிடத்திலே சொன்னாங்க, இது சிலைகள் சக்தி உள்ளதாக இருந்துன்னு சொன்னா நீங்கள் அந்த சிலையிடத்திலே கேட்டு பாருங்கள், அதுதான் உயிரோடு இருக்குது. மற்ற சிலைகளெல்லாம் உடைச்சாச்சு, இந்த பெரிய சிலை தான் இதையெல்லாம் உடைத்திருக்கும் என்று சொல்லி சிலைகளை உடைத்த சம்பவம் கூட குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே இப்படி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த வத்து சுவா, இந்த சிலைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது என்று புகாரிலே இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்ற செய்தி ஒன்று இருக்கிறது. வஸாரத்தில் அவ்சானுல் லத்தி கானத் ஃபீ கௌமி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே இருந்த அந்த சிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, வத்து அப்படிங்கிற சிலை காலத்திலே கல் தூமத்தில் ஜந்தல், அரபு நாட்டில் இருக்கிற தூமத்தில் ஜந்தல் என்ற ஊரிலே கல்ப் என்ற ஒரு கிளையார் இடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வணங்கப்பட்டுக் கொண்ட வத்து என்ற சிலை வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு. அப்படின்னு புகாரிலே 4920 ஹதீஸ்லே, ஹதீஸ்னா இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை, சஹாபி அறிவிக்கிறார். 4920 நம்பரிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முஹம்மது சுவா என்ற அந்த சிலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இருந்த நல்லடியாருடைய சிலை காலத்திலே ஹுதைல் என்ற ஒரு கோத்திரத்தாரிடத்திலே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு அரபு நாட்டிலே. அம்மா யகூஸ் என்ற சிலை காலத்திலே முராத் என்ற ஒரு சமுதாயத்திடத்திலே, முராத் என்ற ஒரு குலத்தாரிடத்திலே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு. சும்மலி பனி ஹத்தீப், அதுக்கடுத்து அதை விட்டுட்டு அவங்க பனி ஹத்தீப் என்ற குலத்தார்கள் அதை வணங்க ஆரம்பிச்சாங்க. பில் ஜௌஃப் இந்த சபா என்று சொல்லுகின்ற இந்த சிரியா நாட்டினுடைய எல்லையிலே இருக்கிற ஜௌஃப் என்ற ஊரில் அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அம்மா யவுக் என்ற அந்த சிலை காலத்திலே ஹம்தான் என்ற குலத்தாரிடத்திலே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு. அம்மா நஸ்ர் காலத்திலே ஹிம்யர் ஆலி பில் கலா என்ற கோத்திரத்திலே ஹிம்யர் என்ற மக்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க என்று இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, அஸ்மா ரிஜாலின் சாலிஹீன் மின் கௌமி நூஹ், இவையெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நல்லவடியாக சிலைகளாக இருந்துச்சு. ஃபலம்மா ஹலகு, அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவங்க ஷைத்தான் இலா கௌமியும், ஷைத்தான் அந்த கூட்டத்தாரிடத்திலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தினார். அந்த அம்சபு இலா மஜாலிஸிஹிம் அல்லதி கானு யஜ்லிஸூன், அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த சபைகளிலே இவற்றை சிலையாக நீங்கள் வெடித்து வையுங்கள் என்று சொன்னான். வஸம்முஹா பிஅஸ்மாஇஹிம், அந்த சிலைகளுக்கு வத்து சுவா என்ற பெயர்களை இடச் சொன்னான். ஃபஃபாலு ஃபலம் தூபத் ஹத்தா இலா ஹலக், அவர்கள் இறந்து போகின்ற வரை அவர்கள் வணங்கப்படவில்லை. இறந்ததற்கு பின்னால் அறிவற்ற முறையிலே அதை வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு புகாரிலே ஒரு செய்தி 4920 நம்பரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆக இப்படி சிலை வணக்கம் சவுதி அரேபியாவிலும் கூட மக்காவிலும் கூட இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, அந்த மக்கா ஃபத்ஹு மக்கா என்று சொல்லுகின்ற மக்கா வெற்றி நாளிலே மக்காவில் நுழைகின்ற பொழுது அங்கே சிலைகள் இருந்தன. அந்த சிலைகள் எல்லாம் யாருடைய சிலைகள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது போல நபிமார்களுடைய சிலைகளாகத்தான் இருந்துச்சு. நபிமார்களுடைய சிலைகள் தான் அங்கே வணங்கப்பட்டுக் கொண்டிருந்துச்சு. அந்த நபிமார்கள் சிலைகள் அத்தனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தெறிஞ்சாங்க, காபாவை பரிசுத்தப்படுத்தினார்கள். அதுக்கு பின்னால் தான் அங்கே என்ன செஞ்சுன்னு கேட்டா இஸ்லாம் ஓங்கியது, அந்த ஓரிரை கொள்கை அங்கே நிலைநாட்டப்பட்டது என்று நாம் அரசியலும் பார்க்கிறோம். ஆக மக்கள் இந்த சிலை வணக்கத்தை எப்போது ஆரம்பித்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே இந்த சிலை வணக்கம் ஆரம்பிச்சிச்சு. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அறிவற்ற முறையிலே அவர்களுக்கு அந்த சம்பந்தமாக இல்மு கிடையாது. அது சம்பந்தமான கல்வி அறிவு அவர்களுக்கு இருந்தும் கூட அவர்களது அறிவு அங்கே புறக்கணிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க சாலிஹீன்கள், நல்லடியார்கள் மீது கொண்டிருக்கின்ற பக்தி தான் அவர்களை அப்படி செய்ய சொல்லிது. இப்ப நம்ம ஆட்கள் இங்க இருக்கு பாருங்க, நம்ம ஆட்கள் ரொம்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நல்லடியார்கள் மீது கொண்ட பக்தி தான். அவர்கள் நல்லடியாக என்பதை மாற்று கருத்து இல்லை. முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியாக இருக்கலாம், நாகூராக இருக்கலாம், அல்லது அஜ்மீர் காஜாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நல்லடியார்கள் தான். அந்த
நல்லடியார்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த அடிப்படையில் நடக்க வேண்டுமே தவிர அவர்களையே வணங்குகின்ற ஒரு தன்மை. ஏன்னா அறிவற்ற முறையிலே அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றின் காரணத்தினால், அந்த ஆசையின் காரணத்தினால், பக்தியின் காரணத்தினால் வணங்க ஆரம்பிச்சாங்க என்று நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையிலேயே முஹியுத்தீன் தீனை ஹயாத் அவர்கள் பேருக்கு சொந்தக்காரர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியா என்று சொன்னால் வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம், இந்த உலகத்திலே நம்மை போன்று படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர் இறந்ததற்கு பின்னால் உயிரோடு இருக்கின்ற போது இருக்கின்ற ஆற்றலை விட இறந்ததற்கு பின்னால் அவருக்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறது என்று அவர் மீது கொண்டிருக்கின்ற பக்தியின் காரணத்தினால் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால பாருங்க, இப்போது கூட இங்கிருந்து அழைக்கிறார்கள், இப்போது கூட இங்கிருந்து கூப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் சிக்கலிலே மாட்டிக்கொண்டார் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டார் என்று சொன்னால், ஒரு மனிதன் மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற போது யா முஹியுத்தீன் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கும்படி அவர் சொன்னதாக எழுதியே வச்சிருக்கிறாங்க. யா ஹுத்பா என்ற அந்த ஒரு பாடலில் எழுதி வச்சிருக்காங்க. நீ 1000 முறை அழையுங்கள். ஒரு முறை அழைச்சால் சொல்லலாம் அவர் அழைக்கிறாங்க, 2 முறை அழைச்சால் சொல்லலாம், 3 முறை அழைத்தால் சொல்லலாம். 1000 முறை அழைப்பது என்று சொன்னால் அது திக்ராக மாறிவிடுகிறது. திக்ர் என்பது ஃபதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். தொழும்படி சொன்ன இறைவன், நோன்பு ஹஜ் எல்லாம் சொன்ன இறைவன் அதிகம் என்று சொல்லவில்லை. ஃபதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் சொல்லுகிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 1000 முறை என்னை அழைத்தால் நான் விரைந்தோடி வந்து பதிலளிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, அவர் மீது கொண்டிருக்கின்ற பக்தி, அந்த சாலிஹீன்கள் நல்லடியாக மீது கொண்டிருக்கின்ற பக்தி தான் மக்களை இப்படி எல்லாம் வழிகெடுத்து விட்டது. இருக்கும்போது இருந்ததை விட இறந்ததற்கு பின்னால் அவருக்கு அதைவிட அதிகமான ஆற்றல் வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு அரபியை தவிர ஒரு மொழி தெரியாது. இங்கிருந்து ஒரு மனிதர் அவரை அழைக்கிறார் என்று சொன்னார், இங்க இருந்து கூப்பிடுறாரு வச்சுக்கிறீங்க, இவர் தமிழ் தெரிந்தவர் தான், இவருக்கு அரபி தெரியாது. இவர் தெலுங்கு தெரிந்தவர் தான், அரபி தெரியாது. ஆங்கிலம் தெரிந்தவர், அரபி தெரியாது. இங்கிருந்தவர் அப்துல் காதர் ஜிலானியே இதை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால், அவங்க உயிரோடு இருக்கின்ற பொழுது கூட அவங்களுக்கு அந்த மொழி தெரியாது. தெலுங்கு மொழி தெரியாது, தமிழ் மொழி தெரியாது, இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியாது, பிற மொழிகள் அவங்களுக்கு தெரியாது, அரபி மட்டும்தான் தெரியும் என்று புரிந்து கொண்டே இங்கிருந்து அழைத்தால் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நல்லடியாக மீது கொண்டிருக்கின்ற அந்த பக்தி எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே இப்படி பக்தி ஏற்பட்டதோ அதே பக்தி தான் இப்போ என்ன செய்றாங்க, இங்க இருந்து கூப்பிடுறான். ஒருத்தர் காலை எஞ்சி கூட கூப்பிடுறான். கூப்பிட்டால் கூட பாருங்க, அவர் மனிதர் என்ற அடிப்படையிலே இப்போது அங்கே தூங்கிக் கொண்டிருப்பார். இப்போது அங்கே அவர் எங்கேயாவது போயிருப்பார், இறந்து போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க சொல்றாங்க, நீங்கள் உலகத்திலே எங்கிருந்து எனக்கு நீங்க சலாம் சொன்னாலும், எங்கிருந்து நீங்கள் ஸலவாத்து சொன்னாலும் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அப்துல் காதர் ஜிலானி அப்படி எல்லாம் சொல்லல. அப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதர் பிற இடத்திலிருந்து, பிற தூரத்திலிருந்து, வேறு எங்கேயோ இருந்து, வேறு மொழியிலே பல பேர் அழைக்கின்ற பொழுது அவர் எப்படி கேட்பார் யோசிச்சு பாருங்க. உயிரோடு இருக்கின்ற பொழுது கூட கேட்க முடியாதவர் இறந்து போன பின்பு கேட்பார் என்று சொன்னால் அந்த நல்லடியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அன்புதான். அவர் நினைக்கிறார், அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மை ஓடி வந்து காப்பாற்றுவார். எப்படி இந்த டிவியை எல்லாம் காமிக்கிறார், சக்திமான் வந்து காப்பாற்றுவார், பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சோ அது மாதிரி கருதி கொண்டிருக்கிறாங்க, அவர் காப்பாற்றுவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் ஒருவனை தவிர, ஓர் இறைவன், ஏழு இறைவனை தவிர இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று நம்பிக்கொண்டிருக்கிற மனிதன் அந்த இறந்து போன நல்லடியார் அங்கே பகதாதிலே ஈராக்கை அடங்கப்பட்டிருக்கிறார், அவர் வந்து காப்பாற்றுவார் என்று நினைச்சான்னு சொன்னா அதான் ஷிர்க் நம்ம என்ன சொல்றோம். இது இறைவனாக மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணத்தினால், அளவற்ற பிரியத்தின் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விளைவு. நம்ம சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது தவறு என்பதை புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி நாகவாரை அழைக்கிறார்கள், அஜ்மீர் காஜாவை அழைக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தர்காக்களில் அடங்கப்பட்டிருக்கின்ற இறைநேசர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஆக இந்த மனிதன் இந்த உலகத்திலே எப்படி அவனுக்கு இந்த போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அறிவற்ற தன்மை, நல்லடியாக மீது கொண்டிருக்கின்ற ஒரு பக்தி, அதுதான் அவனை அப்படி செய்ய தூண்டுகிறது. பாருங்க, இப்ப இருந்து அழைச்சான்னு சொன்னா அவர் தூங்கிக் கொண்டிருப்பார், அவர் வேற ஏதாவது வேலையில் இருப்பார், அவர் இறந்து போய்விட்டார். உயிரோடு இருக்கின்ற போது இருந்த சக்தியை விட அவருக்கு இந்த சக்தி கிடையாது. இங்கிருந்து நாம் அழைத்தோம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மைல்கள் அங்கே இருக்கிறது, அவருக்கு காது கேட்குமா என்று அவர் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க மறந்து விடுகிறார். அறிவு அங்கே அவருக்கு தடைப்பட்டு விடுகிறது.
அப்போ அந்த இறைவடியாக மீது கொண்டிருக்கின்ற அந்த பக்தி தான் அறிவை அங்கே கொடுத்து விடுகிறது. அப்ப இருந்து கூப்பிட்டேன்னு சொன்னா 1000 மைல்களுக்கு அப்பால் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன முறையில் அழைச்சாலும் சரிதான், எத்தனை பேர் அழைத்தாலும் சரிதான், எங்கிருந்து அழைத்தாலும் சரிதான், எவ்வளவு தூரத்திலிருந்து அழைத்தாலும் சரிதான், அவர் புரிந்து கொள்கிறார், கேட்கிறார், வருகிறார், காப்பாற்றுகிறார் என்று கருதினார் என்று சொன்னால் அங்கே அவரது அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. அறிவில்லாமல் போகிற மனிதன் 6 அறிவு படைத்தவராக இருக்கிறான். சிறப்பான அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான், பகுத்து உணர்கின்ற அறிவை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் அவனை விட கீழ்த்தரமாக இருக்கின்ற இவரால் உயிரோடு இருக்கிறான், அவன் உயிரோடு இல்லை, அவர் உயிரோடு இல்லை, அவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். இவன் உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ பேரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் 6 அறிவு படைத்தவராக இருக்கிறான். 5 அறிவு படைத்த நாயை வணங்குகிறான். 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு படைத்த சில பிராணிகளை போன்ற பிராணிகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறான். யோசிக்க வேண்டாமா? பாம்பை அடித்து விடுகிறான், கடவுள் செத்து போச்சு. நாயை அடித்து விடுகிறான், நாய் செத்து போச்சு, கடவுள் செத்து போச்சு. இப்படியெல்லாம் கருதுகின்ற ஒரு தன்மை அந்த ஏடியாக மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் காரணத்தினால் தான் இப்படி சமுதாயத்திலே மக்கள் எல்லாம் தவறான ஒரு வழிக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஏன் வணங்குறான்னு சொல்லி கேட்டா, இந்த இறையடியாக இறைவனிடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காக நாங்கள் வணங்குகிறோம் என்று கூட அந்த மக்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார். ஆக அரபு நாட்டிலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த அந்த ஷிர்க், அந்த இணை வைப்பில் இறைவனுக்கு வைக்கின்ற இறைவனுக்கு சமமாக கருதுகின்ற ஒரு தன்மை மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட மனாத் என்ற ஒரு சிலை வணங்கப்பட்டதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனாத் என்ற சிலை, லாத் என்ற சிலை, உஸ்ஸா என்ற சிலை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லாத் என்ற ஒரு சிலை, இந்த லாத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் பேர் வந்து கேட்டா ஆமிர் பின் மரிஃப் அல்லது சிர்மா பின் ரம் என்று அவருடைய பேர். இவர் என்ன செய்வார் கேட்டா, ஹாஜிகள் மக்காவுக்கு வருகின்ற ஹாஜிகளுக்கு மாவு பிசைந்து உணவு வழங்குவார். மக்கள் அவர் மீது அதிகமான பிரியம் கொண்டிருந்தார்கள். எப்ப அவர் இறந்துட்டாரோ அவருக்கு ஒரு சிலை வடிச்சாங்க. இது புகாரிலே 4859 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் அவருக்கு சிலை வடிச்சாங்க. ஏன்னா அவர் இறந்து போவதற்கு பின்னால் ஹாஜிகளுக்கு மாவு பிசைந்து உணவு வழங்கிக் கொண்டிருந்தார், உணவு வழங்குவதாக இருக்கிறார், அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆசையின் காரணத்தினால், பற்றின் காரணத்தினால் அவருக்கு சிலை வச்சாங்க. அது லாத் என்ற ஒரு சிலை, பிசையக்கூடிய, அதுக்கு பேர், அதுக்கு அர்த்தமே பிசையக்கூடியது, பிசையக்கூடியவர். மாவு பிசைஞ்சு உணவு கொடுக்கக்கூடியவரை வணங்க ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிக்க வேண்டாமா? அவர் உணவு தந்தார், ஆனால் யாரின் மூலமாக தந்தார்? இறைவன் தருகிறார் உணவு, இறைவன் தருகிறார் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் அந்த அவர் லாத்து போய் வணங்க ஆரம்பிச்சாங்க. மனாத் அப்படின்னு ஒரு சிலை இருந்துச்சு. இது எங்க இருக்குன்னு முஷல்லல் என்ற ஒரு மலை, குதைத் அப்படிங்கிற இடம் இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனா செல்லும் சாலையில குதைத் அப்படிங்கிற இடத்துல என்ன முஷல்லல் அப்படிங்கிற ஒரு மலையின் மீது ஒரு சிலை இருந்துச்சு. மனாத் அதுக்கு பேர். அது நினைச்சாங்கன்னா அந்த அறியாமை காலத்தில் இருக்கின்ற அந்த அறியாமை காலத்திலே சில அன்சாரிகளும் சில கோத்திரத்தினரும் அந்த இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வருகின்ற பொழுது இஹ்ராம் அணிந்து கொள்வார்கள். ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு மேலாடை ஒண்ணு கீழாடை ஒண்ணு அணிஞ்சுக்கணும். அப்படி அவங்க அந்த இடத்துல அணிஞ்சுக்கிடுவாங்க. வந்து சபா மருவாவை என்ன செய்ய மாட்டாங்க, சுத்தி வர மாட்டாங்க. நாங்கள் அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து வந்தோம் என்று சொல்வார்கள். ஆக மனாத் என்ற ஒரு சிலை வணக்கம் அந்த அரபு நாட்டிலே இருந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்திருக்கிறது என்று இந்த ஹதீஸ்கள் நமக்கு என்ன செய்ய அறிவிக்கிறது. ஆக மனிதன் அந்த நல்லடியாக மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற பற்றின் காரணமாகத்தான் அல்லது மனிதன் அறியாமையின் காரணமாகத்தான் இது போன்ற அந்த ஷிர்க் வழிபாடு, இறைவனுக்கு இணை வைக்கின்ற தன்மைகள் தோன்றி இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே அந்த ஷிர்க் நம்ம மக்களிடத்தில் என்ன செய்கின்றன இருக்கிறது. அவங்க அறிவை மருந்தடித்து விட்டு என்ன செய்யறாங்க, இப்போ இங்கிருந்து நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அவளியா கேட்கிறார், அவளா ஓடி வருவார், காப்பாற்றுகிறார் என்று கருதுகின்ற ஒரு தன்மை வேறொரு வடிவிலே மக்கள் மத்தியிலே என்ன செய்கிறது, பரவி போயிருக்கிறது. இதையெல்லாம் மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மாறி விடுவான். நிச்சயமாக தனக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது, அவனை விட இறந்து போனவரை விட நமக்கு சக்தி இருக்கிறது என்று மனிதன் புரிந்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக அதை வந்து மீண்டு விடுவான். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஷிர்க்குகள், இது போன்ற தவறுகளை விட்டும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறுபடிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.